அதிமுக எம்எல்ஏக்கள் நடிகைகளுடன் உல்லாசம். எடப்பாடி அதிரடி கைது. அதிருப்தியில் அதிமுக தொண்டர்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் நடிகைகளுடன் உல்லாசமாக இருந்ததாக அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஏவி ராஜு தற்போது தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளராக இருந்தவர்தான் ஏவி ராஜு. இவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட போது நடந்த கூத்துக்களை பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்ததை தொடர்ந்து சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்களை அப்போதைய முதல்வரும் தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூவத்தூர் ரிசார்ட்டில் தங்க வைத்திருந்தனர். அப்போது எம்எல்ஏக்கள் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகைகளுடன் உல்லாசமாக இருந்ததாக பேட்டியளித்து அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஏவி ராஜு. இது தொடர்பாக பேசிய அவர், அதிமுக சேர்ந்த வெங்கடாச்சலம் தனக்கு பிரபல தமிழ் நடிகை தான் வேண்டும் என்று படம் பிடித்ததாக தனது பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் எந்த எம்எல்ஏக்களுக்கு எந்த நடிகை வேண்டும் என லிஸ்ட் எடுத்து அந்த நடிகைகளை கருணாஸ் ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் பரபரப்பான குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். நடிகைகளுக்காக 25 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அத்தனை பணத்தையும் எடப்பாடி பழனிசாமி தான் செலவழித்தார் எனவும் தெரிவித்தது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இன்னும் பல உண்மைகள் வெளியாகும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் சரியான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பான முறையில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியும் எடப்பாடி பழனிசாமிக்கு பறிபோகிவிடும் என்றே தகவல்களும் வெளியாகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கைது செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களிலும் தகவல்கள் பரவி வருகிறது.